நான் மட்டன் குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாருங்கள். மட்டன் 1 கிலோ எடுத்து நான் பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு போட்டு ஒரு பிரிஞ்சி இலை போட்டு உப்பு போட்டு நான் வேக வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு 2 கிழங்கு எடுத்து நான் வெட்டி வச்சுருக்கேன். புதினா தேவையானது எடுத்துக்கோங்க. இது பெரிய ஸ்பூன், இந்த ஸ்பூன் எடுத்து இதில் சின்ன சீரகம் 1 ஸ்பூனு, பெரிய சீரகம் 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கசகசா 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, 3 ஸ்பூனு தேங்காய் எடுத்து எல்லாத்தையும் நேவாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். மிளகு கருப்பு மிளகு வச்சு நான் அரைச்சிருக்கேன். இறைச்சிக்கை தூள் நான் 3 ஸ்பூன் பெரிய ஸ்பூன் எடுத்திருக்கேன். மல்லித்தூள் நான் பெரிய ஸ்பூனு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக தான் போட போகிறேன். உப்பு தேவையானது. இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சோண்டு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பிரிஞ்சி இலை 1, பட்டை 1 பட்டை 2 உடச்சி வச்சுருக்கேன். அன்னாசிப்பூ 2, ஏலக்காய் 2, கிராம்பு 2, சின்ன ஸ்பூனில் சோம்பு 1 ஸ்பூன், இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூனு சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே 15 சின்ன வெங்காயம் நான் வெட்டி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் பாதி வச்சுருக்கேன். தக்காளி பழம் 1 பழம் விதையை எடுத்துகிட்டு நான் வெட்டி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகா 1, பழுத்த மிளகா 1, பூண்டு 3 பல், கொஞ்சோண்டு இஞ்சி, பண்டான் இலை. இதுக்குள்ளே ஜாமான் இதை தான் செய்ய விதத்துக்கு போயிடும். இப்போ எண்ணெய் ஊற்றும். வாசனை போட போகிறேன். வெங்காயத்தை போடும். வெங்காயம் பண்டான் இலை போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் கருவேப்பிலையை போட்டுருக்கேன். பச்சை மிளகாவும் பழுத்த மிளகாவும் போட்டிருக்கேன். இஞ்சியும் பூண்டும் போட்டுறேன். கொஞ்சம் உப்பு போடுறேன். கொஞ்சோண்டு புதினா போட்டுக்கிறேன். மிச்சத்தை அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ நான் தக்காளியை போடுறேன். நான் இஞ்சி பூண்டு போடுறேன். மட்டனை போடுறேன்.
அரைச்சதை போடுறேன். மிளகாத்தூள், மல்லித்தூள், இறைச்சி மசாலாத்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம், அரைச்ச பிளெண்டர் தூள் ஒன்று தண்ணி, அது இது மட்டன் தண்ணி, மட்டன் வேக வச்ச தண்ணியை நான் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிறேன். உப்பு கொஞ்சம் தான் போட்டோம். இப்போ ஒன்று உப்பு போட்டு மூடி வைப்போம். இப்போ மூடி வைப்போம். திறந்து பார்ப்போம். உருளைக்கிழங்கு வந்துச்சான்னு பார்ப்போம். வந்துருச்சு உருளைக்கிழங்கு. இப்போ உப்பு டேஸ்ட் பார்ப்போம். கரெக்டாக இருக்குது உப்பு. இப்போ அடுப்பை நிறுத்திட்டு புதினாவும் கொத்தமல்லியும் போடுறேன். இவ்வளோதான் மட்டன் குழம்பு. பரிமாறுவோம் பாருங்கள். மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. பாய்.